ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடிக்கு ஈஸியாக எருவு வாங்கி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எதுக்காகனா நம்ம எந்த எருவு போட தேவையில்ல. ஒரு 2 எருவு நீங்கள் ஃபெர்டிலைசர் 2 கொடுத்தா போதும், உங்கள் சாமந்தி செடி நல்லா வளரும். இப்போ இது ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க, க்ரீன் கலரு சூப்பராக பாருங்கள், மலர் தானே டைட்டாக இருக்குது. இந்த மொட்டையை நம்ம கடையில் வாங்கும்போது அப்படி தான் இருந்தது. சரி விரிதை பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், மணலெல்லாம் போட்டிருக்கோம், லூஸாக இருக்கும், எருவில் எடுத்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து புது சாமந்தி செடி. இது வந்து கப்பு தொட்டியிலே தான் இருக்குது பாருங்க, கப்பு தொட்டியில் தான் இருக்குது. இதிலே கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எதுக்காகனா அப்புறமா மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு, மணல் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து சாமந்தி செடி வாங்கினா இது போல் பாட்டுக்கு மாற்றிட்டீங்க. பாட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மணல் கலந்த மண்ணாக இருக்கணும். அதே சமயத்தில் சாமந்தி செடிக்கு இந்த கப்பு தொட்டியில் வைக்கிறனாலும் நீங்கள் இது போல் தொட்டிக்கு மாற்றினாலும் இப்போ நான் சொல்கிறேன் கொடுத்திங்கன்னா சூப்பராக செடி வளரும். இப்போ இது போல் வந்து மேல் மண்ணில் மேல் சாயில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக பாருங்கள், இது வந்து ஆர்கானிக் டிஏபி வந்து நல்லா வளரும் சாமந்தி செடிக்கு. எல்லா செடிக்கும் போடலாம், பூச்செடிக்கெல்லாம். இப்போ நான் போடுறது சாமந்தி செடிக்கு. நம்ம வந்து ஈஸியாக எப்படி செடி வளர்க்குறத பற்றி வீடியோ இது. இது போல் ஆர்கானிக் டிஏபி வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இது போல் செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு மேல் சாயில் வந்து கொஞ்சமாக வந்து மண் போடணும். நீங்கள் மணலோ போட்டு வச்சுக்கணும். இது வந்து மணல் கலந்த மண் தான், பழைய மண். இது போல் நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். இது போல் போட்டுட்டு ப்ளெயின் வாட்டர் தண்ணி கொடுக்கணும். இது போல் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 2 எருவு சொல்லியிருக்கேன் ஃபெர்டிலைசரு. அது வந்து பொட்டாசியம் சத்து வந்து பொட்டாசியம் போடணுன்னா நீங்கள் வாழைப்பழம் தோல் வந்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அந்த வாழைப்பழம் தோலும் நீங்கள் வந்து சேர்த்துட்டே போடலாம். 1 ஸ்பூன் வாழைப்பழம் தோல் பனானா பீல்ஸு பவுட்ரு, இது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ தொட்டி பொறுத்து. இது 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், சின்ன கப்பில் இருக்குதுன்னு. இது போலலாம் மீடியம் சைஸ் தொட்டியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வந்து, அதாவது கொஞ்சம் போல் பனானா பீல்ஸ் வந்து நான் காய வச்சு பவுட்ரு பண்ண சொன்னேன். அது வந்து கொஞ்சம் கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூனு நல்லா 2மே கலந்து செடிக்கு மேல் பாகத்தில் தூவிட்டு இது போல் மண் வந்து கவர் பண்ணிடணும் தெரியாதபடி. அதாவது மணல் சேர்ந்தா போல் தான் இருக்கணும். மேல் பாகத்தில் போட்டுட்டு நீங்கள் அது போல் போடலாம். இல்லைன்னா இது ஏற்கனவே நட்டிருப்பீங்க, கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு கொஞ்சமாக மணல் ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் தூவி வைக்கணும். அது போல் இப்போ இந்த சப்போஸ் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து ஆர்கானிக் டிஏபி வந்து வாங்கிட்டு வாழைப்பழம் தோலும் என்னால் பவுட்ரு பண்ண முடியாதுனாக்கா பொட்டாஷ் விற்கிது, அது கூடவே சேர்த்து ஆர்கானிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இது போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பொட்டாஷியம் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் போல். அது ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா பாக்கெட்டு 2மே கலந்து செடி கொடுத்துடலாம். சூப்பராக சாமந்தி செடி வளரும். அது போல் கொடுக்கும்போது ஈஸியாகவும் செடி வளர்க்கலாம். ஏன்னா செய்ய முடியாதவங்களாம் இருக்காங்க, இது கம்போஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன், மணல் அது போல் காஞ்ச சாணம், அதாவது சாணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா 2மே செம்மண் மணல் கலந்துட்டு நட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த ஃபெர்டிலைசர் நான் சொல்கிற போல் இந்த ஆர்கானிக் டிஏபியும் பொட்டாசியம் 2மே சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா இது கொடுத்துட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு அந்த பொட்டாஷ் கொடுக்கலாம். அது போல் செய்யும்போது கூட சூப்பராக சாமந்தி செடி வளரும். ஏன்னா எப்படி ஈஸியாக வளர்க்குறதுன்னா இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செடி வளர்க்கலாம். இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணுங்கள்.